நேத்து நீதிமன்றம் குறித்து ஒரு செய்தி பார்த்தோம். இன்னைக்கு நீதிமன்றம் குறித்து இன்னொரு செய்தி. இது கொஞ்சம் ஏற்கனவே வந்த செய்தி. எப்பன்னா ஏப்ரல் 7, 2026. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்றைக்கு தான் கையில் கிடைத்தது. என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு ஆர்பிவிஎஸ் மணியன்னு பேரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அம்பேத்கர் வந்து வெறும் ஸ்டெனோகிராஃபர் தான். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினது ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொன்னாரு. அம்பேத்கர் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனையே கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி பல பேர் எழுதிட்டு இருக்காங்க. அங்க கிளார்க்கா வேலை பார்த்தவன் அதுதான் அம்பேத்கர். சக்கிலியரும் பறையரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கேட்டாரு. இன்னும் நிறைய பேசினார் அவர். இப்படி பட்டியல் சமூகத்துக்கு எதிராக, அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக, திருவள்ளூரினுடைய பிறப்புக்கு எதிராக, எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவனுக்கு எதிராக என்று பல அவதூறான கருத்துக்களை பேசிய அந்த ஆர்பிவிஎஸ் மணியன் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? ரத்தாகாத விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டதா உங்களுக்கு செய்தி வருது. மூடப்படாத மதுக்கடைகள் மூடப்பட்டதாக உங்களுக்கு செய்தி வருது. ஏற்கனவே வழங்கப்பட்ட பைகள் புதிதாக இப்போதுதான் வழங்கப்படுவதாக உங்களுக்கு செய்தி வருது. அறிவிக்கப்படாத ஒரு காவல்துறையினுடைய எண் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதா செய்தி வருது. ஆனா ஆர்பிவிஎஸ் மணியன் விடுவிக்கப்பட்டார் என்ற தீர்ப்பு உங்களுக்கு ஊடகங்கள் மூலமாக வந்ததா? ஏன் வரவில்லை? நம்பர் 1. நம்பர் 2, ஆர்பிவிஎஸ் மணியன் என்ன செய்தார்? கடந்த ஆண்டுல 2023 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பாரதிய வித்யாபவன் தனிகாச்சலரோடு டீனர்ல இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஸ்பீச். என்னன்னு? பாரதியும் விவேகானந்தர்ன்ற தலைப்புல ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச் பேசும்போது அவர் இந்த அவதூறான கருத்துக்களை எல்லாம் பேசுறாரு. அந்த பேச்சு 2 ஊடகங்களால கவர் செய்யப்பட்டது. ஒன்று, நம்முடைய தோழர் கரிகாலன் அவர்கள் நடத்துகிற ட்ரைப்ஸ் தமிழ் மூலமாகவும், இன்னொன்று அவளுடைய தினமலர் மூலமாகவும் கவர் ஆகியிருக்கு. 2 பேருமே அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த இது வெளியான அன்றைக்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. எப்படி? இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. சமூக வலைதளங்களின் மூலமாக தன்னார்வலர்கள் பலராலும் வைக்கப்பட்டது. அப்போ எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், இதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் இரவே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகுதான் வந்து இந்த கேஸ் வந்து விசாரணைக்கே வருது. 2023 செப்டம்பர்ல இது நடக்குது. 2024 செப்டம்பர், 5 செப்டம்பர், 6, அப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு இவருடைய அக்யூட்டல் வருது. இதுக்கு நடுவில் இவர் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு. அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து இவருக்கு ஃபைனல் ஹியரிங் ட்ரையல் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா, ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் த ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜ், அதாவது முதன்மை குற்றவியல் நடுவர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு முன்னால் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. இந்த விசாரணையில முக்கியமான சாட்சி யார் அப்படின்னா, நம்முடைய ட்ரைப்ஸ் தமிழ் ஊடகத்தினுடைய நிறுவனர் மற்றும் ஆசிரியரான தோழர் கரிகாலன் அவர்கள் தான் இதனுடைய பிரைமரியான, அவர் தான் விட்னஸ். அவர் கொடுத்ததுதான் எவிடன்ஸ், அவர் தான் விட்னஸ். எப்படி விட்னஸ்? நேரடியாக அந்த நிகழ்ச்சியில் இருந்து பார்த்த விட்னஸ் அவர். ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 3 யாருன்னா கரிகாலன். அவர் கவர் பண்ண வீடியோ. இதுதான் வந்து பிரைமரி விட்னஸ் அண்ட் பிரைமரி எவிடன்ஸ். இதன் அடிப்படையில தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ இந்த வழக்கை விசாரித்த கணம் கோர்ட்டார் அவர்கள் என்ன கேட்கிறார் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் தரப்பு அப்படின்னா அரசு தரப்புல யார் ஆஜராகிறா? விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்கள். அப்போ அவரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சிறப்பு பொது வழக்கறிஞராக அவர் செயல்பட்டார். அவர் இந்த வழக்கை நடத்துகிறார். வழக்க போட்டது யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய மாவட்ட செயலாளர். அதுக்கு பிறகு 2026 மத்திய மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், அப்படிதான் தீர்ப்புல இருக்கு. அப்போ செல்வம் அவர்கள் தான் வந்து வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் என்ன தாக்கல் செய்திருக்கிறார்? இவர் பேசியது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்போது ப்ராசிக்யூஷன் தரப்பு மற்றும் டிஃபென்ஸ் தரப்பு இரண்டையும் கேட்ட கணம் கோர்ட்டார் அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய தீர்ப்பை அறிவிக்கிறார். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுகிறார் என்றால், அதுதான் இப்போது நம்முடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 3 கரிகாலன் அவர் வந்து இந்த ட்ரையல் நடக்கும்போதே நேரில் போய் சாட்சி சொல்றாரு.
அவரும் அவருடைய கேமராமேன் அரவிந்தும் 2 பேரும் தான் பாரதிய வித்யா பவன்ல நடந்த கூட்டத்துல 5:30 மணிக்கு போயிருக்கிறாங்க. 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 50லிருந்து 60 பேர் கலந்து கொண்டார்கள். அதுல அவருடைய லெக்சர் அக்யூஸ்டு யாரு ஆர்பிவிஎஸ் மணியன் வந்து என்ன பேசினாரு அப்படின்றது வந்து முழுமையான டிரான்ஸ்கிரிப்டாவே இருக்கு. திருவள்ளுவரோட அப்பா யாருடா அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு அவர் கேட்கிறாரு? பாரதியை பத்தி பேசினா பாரதியை பத்தி பெற்றும் பேச வேண்டியதானே. திருவள்ளுவரோட அப்பம் பேர் தெரிஞ்சு இவர் என்ன பண்ண போறாரு? பொண்ணு கொடுக்க போறாரா? நமக்கு தெரியலைங்க. அவர் ஏன் இப்படி பேசுறாரு? திருவள்ளுவர் யாருக்கு பிறந்தார்? அப்பா அம்மா யாருன்னு தெரியுமாடா? ஆனா அவர் பேசவே இல்லைன்னு அதுக்கப்புறம் மறுக்கிறாரு. சரி, அதே போல அண்ணல் அம்பேத்கர் மூளையில இருந்தெல்லாம் சட்டம் உருவாகல. எல்லாரும் கூடி பேசுனாங்க. ஒருத்தன் டிராப்ட் எழுதுனா, ஒருத்தன் டைப் அடிச்சான், ஒருத்தன் ஸ்டெனோகிராஃபரா இருந்தான். அந்த டைப் அடிச்சதை ப்ரூஃப் பார்த்தவன் தான் அப்படின்னு ஒருமையில அம்பேத்கரை பேசுறது யாருன்னா ஆர்பிவிஎஸ் மணியன். அடுத்து அப்படியே கிளார்க்கா இருந்தவர், டைப் அடிச்சவர் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கரை ரொம்ப உரிமையில பேசுறாரு. திருமாவளவனுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? திருமாவளவன் பறையர், அம்பேத்கர் சக்கிலியர், 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? பறையர் பல்லர் வீட்டுல பொண்ணெடுப்பாரா, கல்யாணம் பண்ணுவாரா? பறையர் சக்கிலியர் வீட்டுல கல்யாணம் பண்ணுவாரா? இவனுங்கள் எல்லாம் அடிச்சு திங்கிற சாதி. நீங்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறவனுங்க. அதாவது தே ஆர் ப்ரூட்டல் ட்ரைப்ஸ் அப்படின்றாரு ஆர்பிவிஎஸ் மணியன். இதனாலதான் அவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்பட்டது. இப்போ இதை நேரில் பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்கள், பதிவு செய்த வீடியோ இருக்கிறது. இப்போ நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவாங்க. பொதுவா வந்து நம்ம சேனல்ஸ்ல வந்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம். ஒரு ஃபைல் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஃபைலே வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா 10 ஜிபிலிருந்து 40-50 ஜிபி வரைக்கும் கூட இருக்கும். கேமராவுடைய கிளாரிட்டியை பொறுத்து. நான் கம்மியான கிளாரிட்டியில் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமல் கிளாரிட்டியில் இருக்கும். இந்த ஃபைலே வந்து 3-4 ஜிபிக்கு மேலே வரும், ஒரு 10 நிமிஷம் ஃபைலே. இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு வீடியோ கேமராவில் வச்சு ஒரு லாங் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டியில் தான் எடுக்க முடியும். அது வந்து 30-40 ஜிபி வரைக்கும் வரும். 30-40 ஜிபியை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற அளவுக்கு வி டோன்ட் ஹாவ் சர்வர்ஸ். நம்ம கிட்ட வந்து ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. சிஸ்டத்தில் போட்டிருக்கிறதுனா 1 TB இருக்கும் அதிகபட்சம். இது மாதிரி எத்தனை ஃபுட்டேஜஸ் சேவ் பண்ணி வைக்கிறது? ஸோ வி வில் அப்லோட் அண்ட் வில் ஸ்கிராப் த ஃபுட்டேஜ். அப்படி அப்லோட் பண்ண வீடியோ யூடியூப்ல இருக்கு. அந்த வீடியோவை என்ன பண்றாங்க, R1 போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ல ப்ராசிக்யூஷன் விட்னஸ் 5 சதீஷ் அப்படின்றவர், அவர் யாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவர், அவர் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்றாரு. அவர் தான் அதை டிரான்ஸ்கிரிப்டும் பண்றாரு. டவுன்லோட் பண்ணது அவர் தான், டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணதும் அவர் தான். அதை பென்ட்ரைவ் 4 ப்ராசிக்யூஷன் எக்ஸிபிட் நம்பர் 4 பென்ட்ரைவ்ல வந்து அப்லோட் பண்றாங்க. அதை வந்து கமிஷனர்கிட்ட கொடுக்குறாங்க. அதே போல் அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? செக்ஷன் 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சர்டிஃபிகேட். என்னென்ன, இதை இன்னார் இந்த சிஸ்டத்தில் இந்த நேரத்தில் டவுன்லோட் செய்தார் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இதனெல்லாம் அடிப்படையில் அந்த கோர்ட்டில் எவிடன்ஸாக இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகும்போது கோர்ட்டார் கடைசியில் அக்யூட் பண்ணுறாரு. யாரை? ஆர்பிவிஎஸ் மணியனை விடுவிக்கிறார். என்ன சொல்லி விடுவிக்கிறாருன்னா, நம்பர் 1, கரிகாலன் கான்ட்ரோவர்சியலான தம்ப்நெயில் வைக்கக்கூடிய நபர், அதனால் அவருடைய விட்னஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, சமர்ப்பிக்கப்பட்ட அந்த எவிடன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ஒரு சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டட் ஆன், மாடிஃபைடு ஆன் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நான் என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு 13ஆம் தேதி டவுன்லோட் பண்ணுறேன். இதை நான் வந்து நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா வேற ஃபோல்டருக்கு மாற்றுறேன். மாற்றும் போது என்ன ஆகும்னா மாடிஃபைடு ஆன் அப்படின்னு போட்டு 14 ஜூன் மாறிடும். கரெக்டா? 14 ஜூன் மாறிடும். இப்போ கோர்ட்டார் என்ன தெரியுமா கேட்குறாரு, நீங்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி டவுன்லோட் பண்ணதா சொல்கிறீங்க, ஆனால் செப்டம்பர் 14ஆம் தேதின்னு ப்ராப்பர்ட்டிஸில் காட்டுது, அதுவும் மாடிஃபைடு ஆன் 14ன்னு காட்டுது. அப்போ ஏஐயில் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? சார், காப்பி பண்ணி போட்டாலே மாடிஃபைடுன்னு தான் காட்டும், அல்லது ரீஅப்லோட் பண்ணாலும் அப்படி தான் காட்டும். அதை ஒருத்தர் ஏஐயில் பண்ணால் என்ன தெரியுமா வரும், அது வந்து மொத்தமாகவே கிரியேட்டடான்னு காட்டும், மாடிஃபைடான்னு காட்டாது. அப்போது இதை ஒரு காரணமாக சொல்லி ஆர்பிவிஎஸ் மணி என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பேசுனீங்களா பேசலையா? அவர் எப்படி பேசுவேன்னு ஒத்துக்குவார்? அவர் பேசலைன்றாரு. அப்புறம் என்னங்க, விட்னஸ் செல்லாது, எவிடன்ஸ் செல்லாது, அதனால விடுவிக்கிறோம். இப்போ கோர்ட்டார் இன்னொன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, 50-60 பேர் கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்களே, போலீஸ் தரப்பு அவர்கள் யாராவது ஒருவரை கொண்டு வந்து விசாரித்தீர்களா அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கு முதல்ல இந்த பாரதிய வித்யா பவன் அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்துருக்கணும். இந்த ஆர்எஸ்எஸ் வகைராக்கள் எப்பவுமே இந்த என்ட்ரி எல்லாம் போடுறதே கிடையாது. சரி, ப்ராசிக்யூஷன் தரப்பு விட்னஸ் கூட்டு வரல, டிஃபென்ஸ் தரப்பு ஆர்பிவிஎஸ் மணியன் தரப்பு அந்த 60 பேர்ல யாராவது கூட்டு வரணும்ல, அது வந்தாங்களா தெரியல, வரல. ஏன் வரல? அப்ப ஆர்பிவிஎஸ் மணியனுக்கு இப்படியாக ஜாமீன் இல்ல, விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார், கோர்ட்டார் அவரை விடுவித்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இந்த டெக்னிக்காலிட்டியை டிசைட் பண்றாருல ஜட்ஜு, என்ன சொல்றாரு? செப்டம்பர் 13 டவுன்லோடு செய்ததாக ஒரு வீடியோவும் செப்டம்பர் 20 டவுன்லோடு செய்ததாக ஒரு வீடியோவையும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல, வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ்ல மாடிஃபைடு ஆன் அப்படின்னு போட்டு 14/9 செப்டம்பர் 14 காட்டுது. ஆக நீங்க டவுன்லோட் பண்ண வீடியோ வேற, என்கிட்ட கொடுத்த வீடியோ வேற, ஆகவே இது செல்லாது, ஆகவே டிஸ்மிஸ்ட். சூப்பர்ல. சரி, மாடிஃபைடு ஆன்னா என்னன்றது இப்போ நாங்கள் ரெகுலராக ஃபைல் காப்பி பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியும். கணம் கோர்ட்டார் அவர்கள் இதை எக்ஸ்பர்ட்டை கேட்டிருக்கணும் இல்லையா, அல்லது ப்ராசிக்யூஷன்ட்ட விளக்கம் கேட்டிருக்கலாம் இல்லையா? ப்ராசிக்யூஷன்ட்ட விளக்கமும் கேட்கல, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் கேட்கல. இம்மீடியட்லி ஹி டிஸ்மிஸ்ட் த கேஸ், இம்மீடியட்லி ஹி அக்யூட்டட் த அக்யூஸ்டு ஆர்பிவிஎஸ் மணியன். அவர் அப்படி பேசுனது பட்டவர்த்தனமாக பொதுவெளியில் இருக்கு, ஆனாலும் அதை ஏற்றுக்கிட முடியாதுன்னு அவர் விடுவிக்கப்படுகிறார் என்றால் பேசியவருடைய இன்டென்ஷனுக்கு என்ன மதிப்பு? பொதுவாக இது மாதிரியான வழக்குகளில் இன்டென்ஷன் பார்ப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, கரிகாலன் கான்ட்ரோவர்சியலான தம்ப்நெயில் வைக்கிறாரு, அதனால இவர் கான்ட்ரோவர்சி பண்றதுக்காகவே இதை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஏஐல ரெடி பண்ணாராம். ஏஐல இமேஜ் ரெடி பண்றதுக்கே மாசம் மாசம் காசு ஏற்கிறாய் என்று சொல்லிட்டு ஃப்ரீயா என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோல அது எப்படி அச்சு பேசாம ஆர்பிவிஎஸ் மணியன் வாய்ஸ்லேயே அதை பேசுற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்குதான். இதெல்லாம் நம்பும்படியா இருக்கு? கேட்டா இப்படி கான்ட்ரோவர்சியலா வீடியோ வைக்கிறதுக்கு யூடியூப்காரன் காசு தர்றாங்க. நல்லா தர்றான், நீங்க வேணா சேனல் நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நல்லா காசு தருவாங்க கான்ட்ரோவர்சியலா தம்ப்நெயில் வச்சா. இப்படி தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்புல கடைசி பக்கத்துல ஒரு ஆவணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பக்கம் 35, லிஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் அண்ட் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் அதில் நல்லா பார்க்கலாம். ப்ராசிக்யூஷன் விட்னஸ் எத்தனை பேர்? 8 பேர். அதில் கரிகாலன் உட்பட, அதை டவுன்லோட் பண்ணவர் உட்பட அவ்வளவு பேரும் போட்டிருக்கு. 8 பேர் ப்ராசிக்யூஷன் விட்னஸ். ப்ராசிக்யூஷன் எக்ஸிபிட் எத்தனை? 14. அதில் ஜென்யூன்னஸ் சர்டிஃபிகேட்டு, அந்த வீடியோனுடைய ஃபைலு, அந்த வீடியோ எஃப்ஐஆர் போட்டது, மகசர் போட்டது, ரஃப் ஸ்கெட்ச், இதெல்லாம் வருது. டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் என்ன? பிம்பிலிக்கு பிலாப்பி ஒன்னே ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? எக்ஸிபிட் டிஃபென்ஸு 9/10/2023 ரெக்யூசிஷன் லெட்டர் டு யூடியூப் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் டு பிளாக் த சேனல். அதாவது கரிகாலன் அவர்கள் தன்னுடைய வீடியோவை பதிவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி, அது என்னுடைய காப்புரிமையை பாதிக்கிறது என்று சொல்லி அந்த சேனலையே முடக்குவதற்காக ஆர்பிவிஎஸ் மணியன் யூடியூபுக்கு ரெக்யூசிஷன் லெட்டர் கொடுத்தாராம். அப்படின்னு யார் சொல்றா? ஜட்ஜ்மெண்ட்ல எக்ஸிபிட் டிஸ்பிளே நம்பர் 1 9/10/2023 லெட்டர் கொடுத்ததா கொடுத்துருக்காங்க. கான்ட்ரோவர்சியலான தம்ப்நெயில் வைக்கிறார் அப்படின்றதை எல்லாம் சொன்ன கோர்ட்டார் கூடுதலாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரிஜினல் வீடியோவை கொடுக்கல, ஒரிஜினல் வீடியோ நம்ம கிட்ட இல்லை, அதனால ஒரிஜினல் வீடியோவை எடுத்துட்டு வர முடியல. ஆனால் அப்லோட் பண்ண வீடியோ ஜென்யூனான வீடியோ தான்றதை யூடியூபுக்காரன் கேட்டாலே சொல்லிடுவான். அதை ஏஐயா இல்லையா அப்படின்றத ப்ராசிக்யூஷன் நிரூபிச்சிருக்கணும். அரசு தரப்பு அதை செய்யலை. ஏன் செய்யலை? அதுதானே கேள்வியா இருக்கணும் நமக்கு. சரி, அவங்க செய்யலை. அப்லோட் பண்ண வீடியோ ஜென்யூன் வீடியோவா இல்லையான்றதை யூடியூப் தரப்பட்ட கேட்டு சர்டிஃபிகேட் வைக்கல, அதனால அது ஓகே. இன்னொன்று உங்க என்ன சொல்றாங்க, ஒரிஜினல் வீடியோ கொடுக்காததுக்கு காரணம் அது ப்ராசிக்யூஷனுக்கு எதிராக இருக்குன்றதுனால கொடுக்கலையாம். அதாவது கரிகாலன் அந்த வீடியோவை ஏன் கொடுக்கலையாமாம்மா, அதை கொடுத்தா கரிகாலனுக்கே ஆபத்து வரும்ன்றதுனால கரிகாலன் கொடுக்கலையாம், அதனால அதை ஏற்றுக்கிட முடியாதான். சரி, இதை ஒரு காரணமாக சொல்றீங்கல்ல, இந்த பக்கம் வாங்க. எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் யூடியூப்ல எதுக்குங்க தன்னோட வீடியோவை காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லணும்? அந்த வீடியோ அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கலி பேண்டு. இந்தியாவில் யாராலையும் அந்த வீடியோ லிங்க்ல இருந்து பார்க்க முடியாது, தெரியுமா? இப்போ அந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்க்க முடியாது. ஏன்? ஆர்பிவிஎஸ் மணியன் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் நோட்டீஸ் கொடுத்து ஜாகிரபிக்கலி பேண்டு.
போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்க, நாங்க தான் அது வந்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்துன்றதுனால பிளாக் பண்ணோம்ன்றாங்க. ஆனா டிஃபென்ஸ் எக்ஸிபிட் நம்பர் 1 9/10/2023 என்ன சொல்லுது, ரெக்விசிஷன் லெட்டர் டு யூடியூப் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் டு பிளாக் த சேனல்னு சொல்லுது. எது உண்மை புரியலையே. அப்ப ஆர்பிவிஎஸ் மணியன் விடுவிக்கப்பட்டது என்பது மிகுந்த சர்ச்சைக்குரிய வகையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பட்டியல் சமூகத்தினரை நோக்கி அவதூறான கருத்துக்களை அவதூறான மொழியில் பேசிய ஒருவர் விடுவிக்கப்படும் போது அவருடைய இன்டென்ட் என்ன அப்படின்றதே புரிஞ்சிக்காம இவங்க இதை சொல்லி இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த தீர்ப்பு ஒரு பியூரா டெக்னிக்காலிட்டியை மட்டுமே வச்சு ப்ராசிக்யூஷன் தரப்பினுடைய குறைபாடுகளை மட்டுமே வைத்து இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, கரிகாலன் அவர்கள் ஜென்யூனான விட்னஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வீடியோவை கரிகாலன் தான் ரெக்கார்ட் செய்ததை அப்லோட் செய்தார். அப்லோட் செய்த வீடியோவிலே இருக்கும் இது ஒரிஜினலா இல்லையா, சரியானதா இல்லையா அப்படின்றது. இன்னொன்று, அந்த வீடியோவில் ஏஐ இருந்துச்சுன்னா இப்போ யூடியூப்காரன் மார்க் பண்ணிடுறான் இது ஏஐ அப்படின்னு. மானிட்டைஸே பண்ண முடியாது தெரியுமா. அவசரமா அந்த வீடியோவை பிளாக் பண்ணவருக்கு குரூயல் இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, அதை கோர்ட்டார் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும்ல. விட்னஸ் ஒரிஜினல் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணாததுக்கு உள்நோக்கம் கற்பிக்கும் போது டிஃபென்ஸ் தன்னுடைய வீடியோவை நீக்குவதற்கு யூடியூபுக்கு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அல்லது டிஃபென்ஸின் சார்பாக போலீஸ் யாரோ கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் கொடுத்தா சட்ட ஒழுங்கு காரணத்தை காட்டில ரெக்வசிஷன் லெட்டர் கொடுத்திருக்கணும். யூடியூப் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட்ன்ற பேர்ல எப்படி போலீஸ் லெட்டர் கொடுக்கலாம்? சமூக பதற்றத்தை உருவாக்கும்னு போலீஸ் லெட்டர் கொடுக்கறதா இருந்திருந்தா அந்த லெட்டர் என்ன இருக்கணும், அது வந்து சமூக பதற்றத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு லீகல் ரெக்வஸ்ட் வச்சிருக்கணும். எதுக்கு வந்து யூடியூபுக்கு வந்து நீங்க வந்து ரெக்வசிஷன் லெட்டர் டு ரிமூவ் த சேனல் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் போறீங்க? அப்ப காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் போடுறாருனாலே பட்டவர்த்தனமாக ஆர்பிவிஎஸ் மணியன் அந்த வீடியோவில் ஏதோ தவறு செய்திருக்கிறார் என்பதை கோர்ட்டார் கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? இன்னொன்னு சொல்றாங்க, கரிகாலன் வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படியே சொல்றாரு அப்படின்னு. நான் ஒரு வருஷம் முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன் அறிவாலயத்தில். அப்ப என்ன நடந்ததுன்னு இப்ப கேட்டா கூட அச்சு பிசகாம சொல்லுவேன். அன்னைக்கு சாயங்காலம் திடீர்னு பத்திரிகையாளர் நம்முடைய நண்பர் தோழர் புன்னகை திருஞானம் சார் அவர்கள் வந்து அவருடைய புத்தகத்தை வெளியிட முதலமைச்சரிடம் போவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார். நீங்க வரணும்னு ஏற்கனவே கேட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில் அன்னைக்கு சாயங்காலம் திடீர்னு கால் பண்ணி, மழையா இருந்துச்சு, நல்ல மழை அன்னைக்கு, திடீர்னு கால் பண்ணி நீங்க வந்துட முடியுமா இந்திரா, நான் இப்போ வர சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. உடனே நான் கிளம்பி போனேன், புக் பண்ணேன். நான் அன்னைக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து கேஷுவலாக ஒரு சட்டை பேண்ட்டில் வந்துட்டேன். நம்ம ஜீன்ஸ் எல்லாம் எத்தனை நாள் போடுவோம்னு தெரியும், சட்டை ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படி போட்டிருப்போம்னு தெரியும் சாதாரணமாக இருக்கும்போது. அப்படி ஒரு சட்டை. இப்போ வீட்டுக்கு போனதுன்னா மழை லேட் ஆகும், அப்போ வீட்டுக்கு போக முடியாது, ட்ரெஸ்ஸை மாற்ற முடியாது, புது ட்ரெஸ் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அன்னைக்கு செப்பல் கூட சாதாரண ஒரு செருப்பு தான் போட்டிருந்தேன், ஒரு ஷூவோ அல்லது ஒரு நல்ல செருப்போ கூட இல்லை. காரில் ஏறி போய் கார்ல இருந்து இறங்கும் போது கூட பார்க்குறேன் காலில், ஐயோ இந்த செருப்போடையா நம்ம முதலமைச்சரை போய் ரூம்குள்ளே போகிறது, இந்த பேண்டோடையா நம்ம போகிறது, அழுக்கா இருக்கே பேண்ட் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே தான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போதே வெளியே வந்து சேகர்பாபு அவர்கள் நின்றுட்டு இருந்தாரு. அப்போதான் சொன்னாங்க மருதழகராஜ் அவர்கள் கட்சியில் சேர்றதுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. மருதழகராஜ் அவர்கள் வந்தார். வரும்போது நான் ஒரு வணக்கம் சொன்னேன். வந்த உடனேயே அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மருதழகராஜ் அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். உள்ளுக்குள்ள ஒரு கட்சி இணைப்பு நிகழ்வு நடந்தது. பிறகு அவர்கள் விடைபெற்று செல்வதற்கு முன்னாடி நாங்கள் உள்ள போறோம். உள்ள போகும்போது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அங்குதான் இருந்தார். முதலமைச்சரின் கைகளால் அது வெளியிடப்பட்டது. சன் நியூஸை சேர்ந்த முக்கியமான பத்திரிகையாளர் ஒருவர் அங்கு இருந்தார். அவருடைய இது அங்க இருந்தது. ஊடகங்களால் அது வந்து கவர் பண்ணப்பட்டது. நாங்க உள்ள போனோடனே முதலமைச்சர் கையால புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. புன்னகை திருஞான சார் நின்றுகிட்டு இருந்தாரு. பின்னாடி சன் நியூஸ் ஈவேரா நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி நான் நின்றுகிட்டு இருந்தேன். முதலமைச்சர் வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். நான் ஏன் பின்னாடி நிற்கிறேன், நான் வந்து ஐயோ நம்ம நல்ல காஸ்டியூம்ல வரலையே அப்படின்ற ஒரு இதோட நான் பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். தயங்கி மறைஞ்சு நின்றுகிட்டு இருக்கேன். என்ன தேரடி அப்படின்னாரு. சார் வணக்கம் சார் அப்படின்னேன். தூக்கவே போச்சு அப்படின்னாரு. சார் என்ன சார் புரியல அப்படின்னு. ஆமா 12 மணிக்கு வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் உங்க வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு தான் தூங்க வேண்டியது இருக்கு, என்ன பண்றது,
தூக்கமே போயிருது உங்களால் அப்படின்னாரு. ஐயோ நீங்கள் வீடியோ பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் என்னுடைய கைகளை பிடித்து கொண்டே பேசினார். நன்றி சொன்னேன். ஓகே போயிட்டு வாங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. திருஞானம் சார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அவர் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு நான் விடைபெற்று சென்றேன். இதுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வேணுமா? இப்போ எங்கள் வீடு பால் காய்ச்சணும். பால் காய்ச்சறப்ப என்ன நடந்துச்சுன்றதை என்னால் அச்சு பிசுறாமல் சொல்ல முடியுமா முடியாதா? என்னை விடுங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெல்டனால் சொல்ல முடியுமா முடியாதா? ஏன்? அது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஆர்பிவிஎஸ் மணியன் அவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறார், அசிங்கமாக பேசியிருக்கிறாரு. அதை நேரில் ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிஷ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒருக்க பார்க்குறாங்க, அதை எடிட் பண்ணும்போது பல தடவை பார்க்குறாங்க. உங்களுக்கு எடிட்டிங் தெரியுமான்னு தெரியல. எடிட் பண்ணும்போது அதை முன்ன பின்ன திரும்ப பார்ப்பாங்க. இது கரெக்டாக வருதா, எதுவும் வீடியோ குவாலிட்டி எதுவும் மிஸ் ஆகுதா அப்படின்றத திரும்ப பார்ப்பாங்க. 3 தடவை எடிட்டில் பார்த்துருக்குறாங்க. பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் வைக்கிறதுக்காக ஒரு அந்த ஃபுல் வீடியோவை பார்ப்பாங்க, எடிட் கரெக்டாக பண்ணியிருக்கமான்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு மற்ற தோழர்கள் கால் பண்ணி கருத்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மறுபடியும் அதை பார்ப்போம். அப்போ போலீஸ் தரப்புல இருந்து கேட்குறாங்க, அப்போ ஒரு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது தமிழ்நாடு முழுக்க பேசுவர்களாக மாறுது, அப்போ அந்த வீடியோ ஒரு ஃபுல்லாக பார்க்குறோம். 15 தடவைக்கு மேலே அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த ஒருத்தரால அதை அப்படியே சொல்றதுல என்னங்க பிரச்சனை? இப்போ குற்றவியல் நடுவர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்கிறாரு. அவரால் செக்ஷன் 65B ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தொடர்பான ஒரு 4 கேஸை படன்னு சொல்ல முடியுமா முடியாதா? ஏன்? ஹீ இஸ் இன் டு த ரெகுலர் பிராக்டிஸ். அதே போல கரிகாலன் ஹீ இஸ் இன் த ரெகுலர் பிராக்டிஸ் ஆஃப் அப்லோடிங் அண்ட் பப்ளிஷிங் எ வீடியோ அண்ட் ரீவாட்சிங் இட். அப்ப இப்படி ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம போட்ட வீடியோ காவல்துறையில வழக்க பதிவாயிருக்குங்கும் போது அது மனசுல பதியாதா? அவர் அச்சு பிசாம சொல்றாரு, அதனால அவருடைய விட்னஸை கேன்சல் பண்றோம். பழைய தீர்ப்பு, பயங்கரமான தீர்ப்பு. இப்ப நாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த சென்னை பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வம் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, இது ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்றதுனால 90 நாட்கள் விண்டோ இருக்கு. வருகிற ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் அந்த 90 டேஸ் விண்டோ இருக்கு. தயவு செய்து அதுல பிரைமரி கம்ப்ளைனண்டான செல்வம் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர் செல்வம் அப்பீலுக்கு போகணும், அல்லது ஸ்டேட் அப்பீலுக்கு போகணும். ஸ்டேட் தான் ப்ராசிக்யூஷன் தரப்பு. ப்ராசிக்யூஷன் தரப்பினுடைய குறைபாடுகள் காரணமாக தான் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கு, அக்யூட்டல் நடந்திருக்கு. அப்ப ப்ராசிக்யூஷன் தரப்பு மறுபடியும் அப்பீலுக்கு போகணுமா இல்லையா? ஏன் போகல? கடைசி அந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வருது. அதுக்கப்புறம் இதாயிருச்சு, எலெக்ஷன் கேம்பெயின் ஆயிருச்சு, நடக்கல. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போது இருக்கக்கூடிய அரசு தரப்பு போகணும், காவல்துறை தரப்பு போகணும். போகலன்னா அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசியதை இந்த அரசு ஏற்றுக்கொண்டதாக பொருள்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கும் நாம் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். அம்பேத்கர் குறித்தும் எழுச்சி தமிழர் குறித்தும் ரொம்ப கொச்சையாக அவதூறாக பேசிய இந்த ஆர்பிவிஎஸ் மணியின் மீது உடனடியாக மேல்முறையீடு செய்து அவரை சிறையில் அடைத்து உரிய தண்டனை பெற்றுத்தர இந்த அரசு ஆவண செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆவண செய்ய வேண்டும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.